வீரத்தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். அறுபடை வீடின் முதல் படை வீடாம் சுப்பிரமணிய சுவாமிகள் அருள்பாலிக்கின்ற திருப்பரங்குன்றம் தீபத் திருவிழா வருடந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்துக்கள் அனைவரும் தீபத் திருவிழாவிலே லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த வருடம் மலை உச்சியிலே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவை பிறப்பித்தார்கள். வழக்கமாக மலையின் உச்சியிலே உச்சி பிள்ளையார் கோவில் முன்பாக தீபம் ஏற்றுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு நீதியரசர் பிறப்பித்த உத்தரவை மாவட்ட ஆட்சித்தலைவரோ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ அறநிலையத்துறை இணை ஆணையரோ ஏன் தேவஸ்தான ஊழியர்களோ பின்பற்றவில்லை. அதை மறுத்து 144 உத்தரவை போட்டு இந்த தீப நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை அரசியலாக்குகின்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த நிலை தொடரக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு இந்து மக்களுடைய வேண்டுகோள். அரசியலை மையப்படுத்தி வாக்கு வங்கி அரசியலுக்காக ஏதோ இஸ்லாமிய பெருமக்களுக்கு தாங்கள் பக்கபலமாக இருப்பதைப் போல காட்டிக்கொள்கின்ற விதமாக அதனை மேல்முறையீடு செய்தும் இருநபர் நீதியரசர்களும் அதனை தடை செய்தும் மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு அரசு தரப்பில் முறையீடு செய்கிறார்கள். அதைவிட கொடுமை என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய தங்கை கனிமொழி அவருடைய தலைமையிலே இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையொப்பம் பெற்று 120க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து நாடாளுமன்ற குழு தலைவர் ஓம் பிர்லா அவர்களிடம் இம்பீச்மெண்ட் நோட்டீஸை வழங்கி மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கொடி பிடிக்கிறார்களே, கொடுமை அல்லவா? மத நல்லிணக்கத்தை பேணி காக்கின்ற விதமாக இந்த அரசு செயல்படுகிறதா, இல்லை வாக்கு வங்கி அரசியலை குறிவைத்து செயல்படுகிறதா? சந்தேகம் எழுகிறது. நாட்டு மக்களே, சிந்திப்பீர்.